Good morning, students. Now we are going to see about the 6th standard English Term 3 Prose Unit 2, that's Sunday morning. In this lesson, we will learn about the section 1. Okay. First, let us see the introduction of this lesson. We start with the tongue twisters. Okay. They're discussing. There are two discussions going with the Aisha and Madi. Aisha and Madi. Madi said, "Hi Aisha, would you like to try this tongue twister? If you two witches would watch two watchers, which witch would watch which watch?" Okay, the Madi said this type of tongue twister. Aisha trying to follow that tongue twister. Okay, hello Madi. If you two witches would watch two watchers, which watch? Oh, it sounds really funny, but let me try it again. Okay, இந்த சவுண்ட்ஸ் நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஸோ மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத யார் சொல்கிறாங்கன்னா ஆயிஷா வந்து சொல்கிறாங்க. ஓகே, let us start the story with a simple thought by Charlie Chaplin. A day without laughter is day wasted. டே வேஸ்டட், அதாவது லாஃப்டர் இல்லாமல், சிரிப்பு இல்லாமல் அந்த நாளே, சிரிப்பு இல்லைன்னா ஒரு நாளில் அந்த நாளே வேஸ்ட்டு அப்படிங்கிறத சார்லி சாப்ளின் வந்து சொல்கிறாரு. ஓகே, ஸ்பினையான், அதாவது ரீல் சுற்றுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டோரி வந்து ரைட் பண்ணணும். என்னென்னா உன்னோட கற்பனையான ஸ்டோரி ரொம்ப ஹியூமரஸாக, ரொம்ப சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எழுதுறதுக்கு இங்கிலீஷில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்காக இந்த ஃபஸ்ட்டு அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட ஹோம் ஒர்க்கு நோட் பண்ணிக்கோங்க. இது முடிச்சுட்டு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மத்தியானம் என்ன எழுதி அனுப்பணும் அப்படின்னா, இதையும் எழுதி இந்த ஷார்ட் ஸ்டோரி சிம்பிள் 4 லைனில் இருந்தால் கூட எனக்கு போதும். ஸோ அதை எழுதி அனுப்புங்க. ஓகேவா? லெட் us start the story. Section 1. Listen to your teacher, read a part of the story, go through the question given below in section 1, answer them in 1 or 2 sentences. ஓகே, அதாவது டீச்சரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். மொத்தம் 3 செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து கீழே கொடுத்துருக்க அந்த கொஷின்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மை ஃபாதர் வாஸ் போஸ்டட் இன் பாட்னா, அதாவது என்னோட அப்பா வந்து பாட்னாவுக்கு போஸ்ட் கிடச்சி வந்துட்டார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சண்டே தேர் மை பிரதர் அண்ட் ஐ டிசைடட் டு டூ ஏ லிட்டில் எக்ஸ்ப்ளோரிங் ஆன் அவர் பைக்ஸ். அந்த மார்னிங் அந்த ஃபஸ்ட்டு நம்ம பாட்னாவில் செட்டில் ஆகி ஃபஸ்ட்டு சண்டே வந்து என்ன பண்ணுறோம், எதையோ தேடிட்டு ஒரு ஆய்வு எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னா வந்து ஒரு ஆய்வு பயணம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தேடிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிளம்புறோம். இட் வாஸ் ஸ்டில் வெரி ஏர்லி இன் த மார்னிங். இன்னுமே வந்து ரொம்ப ஏர்லியாக இருந்தது, ரொம்ப கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ ஒன்லி அ ஃபியூ பீப்புள் வேர் அபவுட். அங்கே ரொம்ப கம்மியான ஆட்களே நடமாட்டத்தில் இருந்தாங்க. த ரோட் வேர் குட் அண்ட் ட்ரீஸ் லைனிங் தெம் வேர் ஷேடி, அதாவது ரோடு வந்து நல்லா இருந்தது, அந்த ட்ரீஸ் வந்து ரொம்ப லைனிங் ஷேடியாக இருந்தது. தெர் வேர் நோ இம்போசிங் பில்டிங்ஸ் ஆர் மானுமெண்ட்ஸ். தெர் ஆர் இன் டெல்லி. ஓகே, தெர் ஆர் இன் டெல்லி ஃப்ரம் வே வி ஹேட் ஜஸ்ட் கம். அதாவது நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா டெல்லியிலேருந்து வந்திருக்கோம். அங்கே இருக்கிற மாதிரியான பில்டிங்ஸோ மானுமெண்ட்ஸ் அப்படின்னா நினைவு சின்னங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி மனசில் பதிகிற மாதிரி, இம்போசிங்னா மனசில் பதிகிற மாதிரியான நினைவு சின்னங்களோ ஒரு பில்டிங்கோ வந்து இங்கே கிடையாது. ஸோ இது ஆனால் ரோடு நீட்டாக இருக்குது. ஸோ ரோடு நீட்டாக இருக்குது, ரொம்ப ஷேடியான ட்ரீஸ் வந்து அந்த எட்ஜ் ஆஃப் த ரோட்ஸில் வந்து இருக்குங்கிறது தான். ஸோ இட் வாஸ் வெரி குட் அப்படின்னு அவருக்கு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஆஃப்டர் சைக்கிளிங் ஃபார் அபவுட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து சைக்கிளிங் நாங்கள் போயிருப்போம். மை பிரதர் காட் போர்டு, அவங்க அண்ணாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட அண்ணாவுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் செட் கம் ஆன் ஐ வில் ரேஸ் யூ டு தட் கார்னர், அதாவது அந்த கார்னர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம போகலாம், ரேஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. த லாஸர் ட்ரீட்ஸ் த அதர் டு எ சாக்லேட். ஓகே, அதாவது யார் வந்து தோக்குறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், அதான் வந்து பெட் அப்படின்னு அதான் வந்து டாஸ்க் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஓகே, 1 2 3 செட், நான் ஓகேன்னு சொல்லிட்டு 1 2 3 நான் சொன்னேன். அண்ட் தென் வி வேர் ஆஃப் நம்ம ரைடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திஸ் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஹேட் ரேஸ்ட். இது வந்து நம்ம ரேசிங் போய் போகிறது ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஒன்லி மை பிரதர் ஹேட் இன்வேரியபிளி பீட்டன்னா எப்போதும் போல அப்படின்னு அர்த்தம். எப்போதும் போல் எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப எங்கள் அண்ணன் பெரியவங்க இல்லையா, ஸோ அதனால்
எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பாங்க. ஒன்லி மை பிரதர் ஹேட் இன்வேரியபிளி பீட்டன் மீ அண்ட் தே க்ரௌட் அபவுட் ஃபார் டேஸ் க்ரௌட்னா அதை வந்து கிண்டல் பேசிட்டு நீலாம் வேஸ்ட்டு அப்படின்னு கிண்டல் பேசிட்டேன். அவங்களும் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டு வந்து அந்த ஜெயிச்ச விஷயத்தை வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் க்ரௌட் அபவுட் இட் ஃபார் அ டேஸ், அதாவது அடுத்து வர 2-3 நாளுக்கு அதையே சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. ஐ வாஸ் டிட்டர்மைன் டு வின் திஸ் டைம். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த முறை வந்து நான் ஜெயிச்சிரும்னு நினச்சேன். ஐ பெடல்ட் as fast as I could. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணேன், நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பெடலிங் பண்ணேன். மை லெக்ஸ் ached அண்ட் மை ஸ்கர்ட் billowed out அப்படின்னா காற்றில் வந்து அப்படியே பறந்துக்கிட்டு ரொம்ப மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். ஸ்கர்ட்லாம் வந்து பறந்துச்சு நான் போன வேகத்துக்கு. அண்ட் த்ரெட்டனிங், ஒடிவுமே த்ரெட்டனிங் அப்படின்னா என்னை பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. நான் அவ்வளோ வேகமாக போனேன், என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த்ரெட்டனிங் டு ஹிட் மை ஃபேஸ், அதாவது அந்த என்னோட ஸ்கர்ட் வந்து மேலே பறந்து என்னோட மூஞ்சியில் வந்து அடித்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருந்தது. த ட்ரீஸ் ஆன் எய்தர் சைட் அண்ட் ரோட் ஹேட் பிகம் ஒன் க்ரீன் பிளர், அதாவது நான் ஓடிட்டு போன வேகத்துக்கு என்னோடய சைடில் இருந்த மரங்கள் வந்து ஒரு பஸ் வேகமாக போனால் அந்த ட்ரீஸோட அந்த ஷேடிங் வந்து எப்படி நமக்கு தெரியுமோ அதே மாதிரியான வியூ தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பர்ஸ்டிங் ஃபார் ஏர், நான் ரொம்ப வேகமாக போய்ட்டு இருந்தேன். ஷூன் ஐ ட்ரூ லெவல் வித் மை பிரதர் அண்ட் தென் கிராஜுவலி ஐ மூவ்ட் அஹெட், அதாவது நான் எந்த லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறத என்னோடய பிரதருக்கு நான் எந்த லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா என்னோட தலையை வந்து என்ன பண்ணேன், கொஞ்சமாக திருப்பினேன். ஓகே, திருப்பினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஆன்சர் இன் 1 or 2 sentences, அதாவது அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் டிட் த ஃபேமிலி மூவ் டு பாட்னா, எதுக்காக இந்த பாட்னாவுக்கு வந்து வந்தாங்க அப்படிங்கிறத உங்கள் புக்கிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், செலக்ட் பண்ணி எழுதலாம். ஹூ வாஸ் சேலஞ்ச் ஃபார் த ரேஸ், யார் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் பிரதர். இஸ் த பிரதர் போஸ்ட்ஃபுல் வாட் மேக்ஸ் யூ திங்க் ஸோ அப்படிங்கிறத எழுதணும். வை டிட் த ட்ரீஸ் பிகம் அ க்ரீன் பிளர், ஏன் வந்து அந்த க்ரீன் பிளடாக வந்து தெரிஞ்சுது. பிளரிங் மீன்ஸ் வாட், ரொம்ப வந்து மங்கலான ஒரு பார்வையில் அது தெரிஞ்சுது. விச் லைன் டெல்ஸ் யூ தட் த கேர்ள் வாஸ் ஃபாஸ்டர் தென் த பாய், எந்த லைன் வந்து அந்த கேர்ள் ஃபாஸ்ட்டாக அந்த பாயை விட ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்ப்ளோரிங், ட்ராவலிங் ஃபார் டிஸ்கவரி, இம்போசிங், கிராண்ட் அண்ட் இம்ப்ரெசிவ் அண்ட் இன்வேரியபிளி, ஆல்வேஸ் எப்போவுமே, க்ரௌடட், போஸ்டட்னா வாட் யூ மீன் பை போஸ்டட்னா ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறது மாதிரி அர்த்தம். பிலோட் அவுட், எ ஃப்ளேர் அவுட் ஆஃப் த விண்ட், த்ரெட்டனிங், வார்னிங், பிளர், unclear, blurங்கிறது unclear. Okay, in your book they have given some jokes given in your book. Okay, first we learn first joke. The teacher to a student, conjugate the verb to walk a simple present. Simple presentல இங்கே கான்ஜுகேட்னா கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ conjugate the verb to walk a simple present tense அப்படின்னு சொல்கிறாங்க. the student, I walk, you walk அப்படிங்கிறத you walk அப்படிங்கிறத சொல்கிறாங்க. the teacher interrupts him, quicker please. ரொம்ப I walk you walkங்கிறத அந்த பையன் வந்து ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பயந்துகிட்டே சொல்கிறாங்க. அதை வந்து சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொன்னோடனே I run, you run அப்படிங்கிறத, அந்த வாக்குங்கிறது சீக்கிரங்கிறது, வாக்கோட சீக்கிரம் என்ன, ரன். ஸோ அதனால் த ஸ்டூடெண்ட் ஐ ரன் யூ ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஜோக்காக கொடுத்துருக்காங்க. தென் ஒய் வாஸ் த மேத் புக் ஆல்வேஸ் ஒரீட், எப்போயுமே மேத்ஸ் புக் எதுக்காக கவலையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இட் ஹேஸ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். இப்போ ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது வந்து என்னமா இருக்கும், ரொம்ப கவலையாக இருக்கும். தென் சின்ன ஸ்டோரி, அந்த ஜோக்ஸ் வந்து சின்ன ஸ்டோரி மூலமாக தேர்ட் ஒனில் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது. there were 3 turtles. One day they decided to go on a picnic. அதாவது 3 turtles இருந்தது. ஒரு நாள் வந்து பிக்னிக் போகிறதுக்காக ட்ரை பண்ணுச்சு. டிசைட் பண்ணாங்க. when they got there, they realized that they had forgotten the soda. அதாவது அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சோடா வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. the youngest said I would go home and get it if they would not eat the sandwiches until he got back.
he got back அப்படிங்கிறத சொன்னாங்க. சொல்லிட்டு அதாவது யங்கஸ்ட் டர்ட்டில் வந்து டர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, the youngest turtle said என்ன சொல்லுச்சு அப்படின்னா he would go home. இவன் வந்து அதாவது வீட்டுக்கு போகட்டும், வீட்டுக்கு போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரட்டும், அது வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம அதை சாப்பிடக்கூடாது, அவன் வர்ற வரைக்கும் நம்ம அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இன்னொரு டர்ட்டில் வந்து சொல்லுச்சு. ஓகேவா? The youngest turtle, again I am reading, the youngest turtle said he would go home and get it if they would not eat the sandwiches until he got back. ஓகேவா? சரியா? அப்போ நான் போயிட்டு வரேன், வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு போச்சு. a week went by, அதாவது அந்த பிக்னிக் போய் ஒரு வாரம் ஆச்சு, அது திரும்பி வர்ற வரைக்கும் என்ன பண்ணுச்சு, வெயிட் பண்ணுச்சு. அதே மாதிரி ஒரு மந்த் ஆச்சு, ஃபைனலி ஒரு வருஷமாக ஆயிடுச்சு. when the two turtles said, மெச்சூர் இருக்கிற இந்த 2 turtles என்ன சொல்லுச்சுன்னா, ஓ கமான் லெட்ஸ் ஈட் சாண்ட்விச்சஸ், நம்ம மறுபடியும் அந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஸோ இது இப்படி வச்சுருக்க முடியாது, ஸோ சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொன்ன உடனே சடன்லி தட்ஸ் லிட்டில் டர்ட்டில் பாப்ட் அப் ஃப்ரம் பிஹைண்ட் த ராக் அண்ட் செட், அதாவது அந்த ஒழிஞ்சு நின்று அவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தது, அந்த தேர்ட் டர்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தது அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு. இஃப் யூ டூ ஐ ஓன்ட் கோ, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் போக மாட்டேன். அப்போ போகவே இல்லை அந்த டர்ட்டில் வந்து, என்ன பண்ணல, போகவே இல்லை அந்த டர்ட்டில். அந்த சாண்ட்விச்சஸ் என்ன ஆயிருக்கும். ஓகே, இது ஒரு ஜோக்காக சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் பிகர் தேன் த எலஃபென்ட் பட் டஸ் நாட் வெய் எனி திங், அதாவது எது வந்து எலஃபெண்ட்டை விட பெருசாக இருக்கும், அதுக்கு வெயிட்டே இருக்காது அப்படின்னா ஹிஸ் ஷேடோ, அதோட ஷேடோ வந்து அதோட அந்த எலஃபெண்ட்டை விட பெருசாக இருக்கும். வேர் கேன் யூ ஆல்வேஸ் ஃபைண்ட் அ பீகாக், எங்கே வந்து பீகாக்கை எப்பயுமே பார்க்க முடியும் அப்படின்னா டிக்ஷனரியில் பீகாக்கை பார்க்கலாம். பீகாக் அப்படிங்கிற வேர்ட் வந்து இருக்கும். ஓகே, வாட் டஸ் பட் நெவர் லிவ்ஸ், வாட் டைஸ், எது வந்து சாகும் பட் நெவர் லிவ்ஸ், வாழாது அப்படின்னா எ பேட்ரி. அண்ட் வாட் ஹேஸ் 2 legs பட் காண்ட் வாக், அதாவது 2 லெக்ஸ் இருக்கும் ஆனால் வந்து நடக்க முடியாதுன்னா a pair of pants. ஓகே, தென் what makes the skeleton laugh, எது வந்து ஸ்கெலிட்டனை லாஃப் பண்ண வைக்கும்னா when something tickles his funny bone, அதாவது அந்த ஃபன்னி போனை டிக்கிள்ஸ் தூண்டும் போது, அதை வந்து டிக்லிங் மீன்ஸ் வாட், ஆட்டும் போது அது வந்து சிரிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, த ஃபன்னி யூசேஜஸ் இன் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் யூ ஸ்டாண்ட் டுகெதர் செப்பரேட்லி, 2 பேரும் சேர்ந்து நின்றாங்க தனித்தனியாக அப்படிங்கிறது ஒரு ஃபன்னி லாங்குவேஜ், அர்த்தமே கிடையாது. வில் யூ ஹேங் த கேலண்டர் ஆர் எல்ஸ் ஐ வில் ஹேங் மை செல்ஃப், வில் யூ ஹேங் த கேலண்டர் ஆர் எல்ஸ், நீங்கள் பண்ணல அப்படின்னா நானே ஹேங் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. கிவ் மீ ப்ளூ பென் ஃபார் எனி கலர், ப்ளூ பென் கொடு ஆனால் எந்த கலரில் வேணால் இருக்கட்டும், இது வந்து ஃபன்னியாக தானே இருக்குது. ஸோ பிக்அப் த பேப்பர் அண்ட் ஃபால் இன் த டஸ்ட்பின், பேப்பரை எடுத்து என்ன பண்ணுங்கள், டஸ்ட்பினில் போடுங்க, டஸ்ட்பினில் ஃபால் பண்ணுங்கள், போடுங்க அப்படின்னு அர்த்தம். பிக்அப் அ பேப்பரை எடுத்து ஃபால் இன் த டஸ்ட்பினில் போடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் வாட் ஆர் யூ லுக்கிங் அட் த monkeys outside when I am inside, what are you looking at the monkeys outside என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத when I'm inside அப்படிங்கிறது. தென் ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் சர்க்கிள்ங்கிறது ரவுண்டாக தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெயிட் சர்க்கிளாக நில்லுங்க அப்படிங்கிறது ஃபன்னி லாங்குவேஜ். ஐ ஹாவ் 2 daughters, both are girls, எனக்கு 2 பொண்ணுங்க, 2 பேருமே கேர்ள்ஸ்னால் என்ன அர்த்தம், இது லாஃப்டர் லாங்குவேஜ் தானே. ஸோ திஸ் இஸ் த ஃபன்னி லாங்குவேஜ், ஃபன்னி யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, அப்போ இந்த மாதிரியான ஃபன்னியான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, தென் தேர் ரியலி அ சயின்ஸ் டு லாஃபிங். In fact, the science of laughing and its effects on the body is refers to a gelatology. அப்போது ஜெலட்டாலஜி நம்ம பாடியில் நம்ம லாஃபிங் என்ன ஏற்படுத்துது அப்படிங்கிறத படிக்கிற படிப்புக்கு பேர் ஜெலட்டாலஜின்னு பேர். ஸோ த லாஃப்டர் பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம், எப்படிலாம் நம்ம சிரிக்கிறோமோ அப்போ இம்யூன் சிஸ்டம் பூஸ்டர் ஆகும். அண்ட் என்ஹான்சிங் யுவர் ஆன்டிபாடிஸை என்ஹான்ஸ் பண்ணும், விச் ஹெல்ப்ஸ் டு ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் இன்க்ரீஸிங் யுவர் இம்யூன் செல் கவுண்ட், அதாவது இன்ஃபெக்ஷன்ஸை ஃபைட் பண்ணி அவங்க செல் கவுண்ட்டை இம்யூன் செல் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். திஸ் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த சான்ஸ் ஆஃப் இல்னஸ். இது என்ன பண்ணுவோம், அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்றுற மாதிரி நம்ம வாய் விட்டு சிரித்தோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா ஹெல்த்தியாகி என்ன பண்ணும், நாமளும் ஹெல்த்தியாக இருப்போம். திஸ் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் என்ஹான்சிங் த இல்னஸ் அண்ட் மிஸ்ஸிங் அவுட் on work. The American Comedy Awards are a group of awards presented annually
அமெரிக்கன் காமெடி அவார்ட்ஸ்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் கொடுப்பாங்க ஆனுவலி இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரெகக்னைசிங் பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் பெர்ஃபார்மர்ஸ் அந்த ஃபீல்ட் ஆஃப் காமெடியில் இப்போ அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இட் வாஸ் பிகேன் அட் 1987 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நம்மளோட லாஃபிங் தெரப்பி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த அமெரிக்கன் காமெடி அவார்ட்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, எப்போயுமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், கவலைப்படக்கூடாது. கவலை இருந்தாலும் நம்ம உதட்டில் எப்போயுமே சிரிப்பு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 3 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கொஷின் ஆன்சர் என்ன ஹோம்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த ஷார்ட் ஸ்டோரி எழுது. ஃபஸ்ட்டு அந்த வார்மப்பிங் எக்ஸசைஸ் ஸ்பின் எ யார்ன் அப்படிங்கிற எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு ஷார்ட் ஸ்டோரி 3 or 4 லைன்ஸில் இருந்தால் கூட போதும். தென் இல்லைனா ஒரு ஜோக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதுக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நெட்டில் பார்த்து இங்கிலீஷ் ஜோக் அப்படின்னு பார்த்துட்டு அதை கூட என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதலாம். அதுக்கடுத்து கொஷின் ஆன்சருக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அதை எழுதி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.